ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் கிரேவி தான் நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வறுத்து இதை தான் நான் சேர்க்க போகிறேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வானல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொருளை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கணும். காஞ்ச மிளகாய் கொஞ்சம், கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது மட்டும்தான் மசாலா, வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல. குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டு இதை மட்டும் பொடிச்சு எடுத்துக்கலாம் ட்ரையாகவே. திரும்ப வந்துட்டு எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு தாளிச்சிட்டு கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் லீவ் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் பிள்ளைங்களுக்கெல்லாம் விதவிதமாக செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதில் 2 கீரி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் நல்லா சேர்த்து இதை அரை வதக்குனாலே போதும். அப்படியே நம்ம சிக்கனை எடுத்து சேர்த்திக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு 3/4 கிலோ சிக்கன் நான் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து வதக்கியிருக்கேன். அப்புறமா வந்துட்டு இது காரத்துக்கு குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே போடலை. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு இதையே நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்க்காமல் மூடி வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து தண்ணி விடும், அதுலேயே வெந்துடும். நம்ம வறுத்து ஆற வச்சோம் இல்லைங்களா, அந்த ஸ்பைசஸ்ஸு மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து மட்டன் சுக்காவுக்கு நம்ம சேர்க்கலாம். சூப்பராக இருக்கும். அந்த இன்க்ரீடியண்ட்லாம் என்ன வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இங்கே பாருங்க, எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன். இந்த பொடியை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தண்ணி வந்துட்டு அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி தான் நான் சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சோம்னா போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், வேறு எந்த இதுவும் சேர்க்கலை. நம்ம சேர்த்த 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 6 காஞ்ச மிளகாய் காரத்துக்காக சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, 5 முந்திரி பருப்பு, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்து இங்கே பாருங்கள், இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா சுருள வெந்து வந்துச்சு. எண்ணெய் தண்ணியாக மிதக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம். பை.